வணக்கம் சென்டம் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன். எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ எக்ஸாமு பக்கத்தில் இல்லை. ஸோ நாட்கள் இருந்தாலும் 247 நாள் இருக்கு அப்படின்னாலும் ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வாரத்துக்கு வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல ஒரு 10 ஸ்கீம் 20 ஸ்கீம் தரேன். ஒரு வாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அது ஒரு 10 ஸ்கீமோ இல்லை ஒரு 20 ஸ்கீமோ தரேன். ஸோ இதை டெய்லி நான் ரெகுலரைஸா ஒவ்வொரு வாரமும் நான் எடுத்துக்கிட்டே வர்றேன். ஸோ இருக்கிற ஸ்கீம்ஸே நான் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன். எதனால அப்படின்னா ரிப்பீட் பண்ணாதான் நமக்கு மனப்பாடம் ஆகும். இதுல நம்ம ஸ்கீம்ஸ்னு எடுத்துக்கிட்டா என்ன, அதோட எத்தனாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது, எந்த கிராமங்கள்ல ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அப்புறம் எய்ம் என்ன, எய்ம் அந்த ஸ்கீம்ஸ்னால என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பேர் மாத்திருக்காங்களா, இவ்வளவுதான். இதை வந்து கொண்டு போய் நம்ம எக்ஸாம்ல அப்ளை பண்ண போறோம். ஏன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல வர்றதுனால குரூப் 1ல எக்ஸாம்ல ஈஸியா அடிச்சிடலாம். ஒரு தடவை 2 3 தடவை பார்த்தாலே போதும், இந்த வீடியோஸை பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போது நமக்கு பார்க்க நமக்கு மைண்ட்ல வரும். அதனால தான் நான் ரிவிஷன் பேசிஸ்ல கொடுத்ததே திருப்பி கொடுப்பேன். ஓகே, இதுல இருந்து நம்ம ஒவ்வொரு வாரமும், இந்த வாரம் வந்து நான் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட 10 ஸ்கீம் சொல்றேன். அதுக்கு அடுத்த வாரம் தமிழ்நாட்டோட கவர்மெண்டோட ஒரு 10 ஸ்கீம். இத மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. ஏன்னா நம்ம 1947 ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போது ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் மாறும். ஸோ அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 10 ஸ்கீம்ஸை பார்ப்போம். ஓகேவா? அது ஓவர் வியூ காமிச்சிடுறேன். மத்திய அரசின் திட்டங்கள் 2025. இது 2025 இல்ல, இந்த வருஷத்துக்கு உண்டான இதுவும் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம எத்தனை ஸ்கீம்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம், பிரதம மந்திரி சதக் யோஜனான்னு சொல்லுவாங்க, பிரதம மந்திரி கிராமின் சதக் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, ஓகே, எத்தனை 10 ஸ்கீம்ஸ். ஓகேவா? சம்கரா சிக்ஷா அபியான் வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10 ஸ்கீம்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு போட்டுறேன். ஸோ இதோட பிடிஎஃப் வேணும்னா நீங்க பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிடிஎஃப் இதில் அட்டாச் பண்றேன். ஓகேவா? இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் பிடிஎஃப் வேணும்னா நீங்க பிடிஎஃப் வேணும்னு சொன்னா மட்டும் தான் நாங்கள் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா ஏகப்பட்ட பேர் நான் பிடிஎஃப் கரெக்டாக போட்டேன்னா அந்த பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டு இந்த வீடியோவில் நான் உள்ள என்ன சொல்ல வந்திருக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்என் ரேகா ஸ்கீம் இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன ரூரல் ஸ்கீம்ஸ்னு ஒன்று இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நான் சில பாயிண்ட்ஸ்லாம் இதில் கொடுப்பேன், அதெல்லாம் நோட் பண்ண மாட்டீங்க, இதில் நான் எழுதவும் முடியாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ விபிஜி ரேம், அதாவது விக்ஷித் பாரத் கிராமின் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு கிராமின் அந்த இதுல வருது இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க வந்து பார்க்க மாட்டீங்க. ஓகேவா? எதனால இப்ப 2025க்கு எம்என் ரேகாவை மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டோரிலாம் சொல்லுவேன். ஸோ அதனாலதான் நீங்க ஃபுல்லா பார்த்தாதான் அதோட யூசேஜ் தெரிஞ்சு நீங்க பிடிஎஃப்னு சொன்னாதான் நான் பிடிஎஃப் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விடுவேன். சரி, வாங்க இன்னைக்கு உண்டான ஸ்கீம்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். மத்திய அரசு திட்டங்கள் ஒரு 10 திட்டங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திட்டம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம். பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம்னா பிரைம் மினிஸ்டர் கிராமின் சதக் யோஜனா அப்படின்னா ஒரு சாலை திட்டம். ஓகேவா? கிராமப்புறத்துல ரூரல்ல இருக்கிற எல்லா வில்லேஜஸும் எல்லா வட்டங்களையும் எல்லா மாவட்டங்களையும் இணைக்கிற ஒரு கிராம சாலை திட்டம். இப்ப நீங்க பாத்திருக்கீங்க, தமிழ்நாட்டுல எங்க போனாலும் தார் சாலை இருக்கும். ஒண்ணு இல்லைன்னா வந்து பேவர் பிளாக்ல சாலை போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து இதுல சிமெண்ட்ல சாலை போட்டிருப்பாங்க. இது எல்லாமே எதுனா கனெக்டட் வித். அதுக்கப்புறம் சாலைகளை மட்டும் இல்ல, ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து இந்த வாய்க்கால்ல பாலம் கட்டுறது, முக்கியமான பாலம் கட்டுறது, பாஸ் பண்ணி போறதுக்கு பாலம் கட்டுறது, சப்வே ரயில்வேக்கு சப்வே வந்து கட்டுறது, இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா பிரதம மந்திரி கிராமின் சதக் யோஜனா அதுலதான் வருது. இந்த சதக் யோஜனாவை எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டிசம்பர் 25, 2000. டிசம்பர் 25 என்னன்னா கிறிஸ்துமஸா இருந்தா கூட யாரோட இது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஜ்பாயோட பிறந்த நாள். ஓகேவா? ஸோ அன்னைக்கு அதை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க, பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம். ஓகேவா? இது எதுக்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது, எய்ம் தெரியணும் இல்லையா, அதுக்கு சாலை அமைப்பை இது வழங்குகிறது. சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக மக்கள் தொகையான தகுதி வாய்ந்த இணைக்கப்பட்ட கிராமங்கள். ஓகேவா? எல்லா கிராமங்களையும் சாலை வழியாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மெயின் நோக்கம் தான். இதனால இந்த சாலை நோக்கம் எதனால அப்படின்னா பாலம் கட்டுறதுனால, சாலை போறதுனால கல்வி நல்லா யூஸ் ஆகும், அப்புறம் வந்து வணிகத்துக்கு நல்லா யூஸ் ஆகும், ஸோ மக்கள் நடமாட்டத்துக்கு யூஸ் ஆகும், அதுக்கு ஸ்ட்ரீட் லைட் போறதுக்கு. ஸோ அந்த மாதிரி உஜ்வாலா யோஜனாலாம் இருக்கு கிராமங்கள்ல. என்னன்னா சோலார் லைட்டு போடுறது. ஓகேவா?
அந்த திட்டம்லாம் அடுத்தது வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்த திட்டம் தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா திட்டம். ஓகேவா, டிடியு ஜிகேஒய் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த அளவுக்கு இது பண்ணோம்னா தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. இது என்ன, இதோட பேர் என்ன, எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 15 வயசுல இருந்து 35 வயசு உள்ள இளைஞர்களுக்கு நல்லதொரு என்ன கொடுக்கணும், வேலை வாய்ப்பு. ஓகேவா, வேலை வாய்ப்புக்கு கொடுக்கணும். அவங்க எல்லாம் யாரெல்லாம் வேலைக்கு போகாம இருக்காங்களோ அவங்களுக்கு சிறு குறு கடன் கொடுத்து சுய தொழில் ஒண்ணு கொடுக்கணும். இல்லைன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு இணைக்கணும். இல்ல ஏதோ ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய மகத்தான திட்டம் தான் இந்த திட்டம். ஓகேவா, வயசு வரம்பு எவ்வளோ, 15ல இருந்து 35 வயதுக்கு உட்பட்டாங்க. 15 வயசானா என்ன பண்ணுவாங்க, 10வது முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, 10வது எழுதுவாங்க. ஸோ இதுதான், இது எதுக்கு கீழே வருது, கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அந்த அமைச்சகத்துக்கு கீழே வர்றதுதான் இந்த தீனதயாள் உபாத்யாயா கௌசல்யா யோஜனா. ஓகே, இதையும் பாத்துக்கங்க. இந்த பாருங்க, இந்த திட்டம் எதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுது பாருங்க. விவசாயம், கட்டுமானம், சில்லறை விற்பனை, இந்த விருந்தோம்பல் உள்ள அதெல்லாம் இது இல்லை, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் இந்த விருந்தோம்பல்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால அப்படின்னா, இந்த வருஷம் இது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்பாங்க, யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. எதனாலன்னா, கடந்த 2005ல இந்த இது வந்துச்சு இல்லையா, அதாவது எக்கனாமிக்கலி இன்க்ளூஷன் கொடுக்குற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அது கிடையாது. இப்போ விக்ஷித் பாரத்னு பாத்துறாங்க, விக்ஷித் பாரத் ரூரல் அஜீவிகா யோஜனா. ஓகேவா, ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் நம்ம மாத்திருக்கிறது விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத்னா என்னன்னு தெரியும் இல்லையா? விக்ஷித் பாரத்னா நம்ம மோடி அவர்கள் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு என்ன சொன்னாங்க, 2047க்குள்ள இந்த நாட்டை வல்லரசு ஆக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி நாட்டை வல்லரசு ஆக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட வாழ்ந்து தன் உயிரை மாத்த அப்துல் கலாமோட அதே தொலைநோக்கு பார்வையோட நம்ம பிரதமர் மோடி ஐயா அவர்களும் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எடுக்கிற ஒவ்வொரு ஸ்கீம்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு திட்டமா இருக்கட்டும், இந்த 2047க்குள்ள டெவலப்டு இந்தியாவை மாத்தணுங்கிறதான். அது ரோடு டெவலப் பண்றதா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எனர்ஜி செக்டாரை டெவலப் பண்றதா இருக்கட்டும், சர்வீஸ் செக்டாரு, அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ரயில்வே சிஸ்டம், போக்குவரத்து சிஸ்டம், அதுக்கப்புறம் ஸ்கூலுங்க எஜுகேஷனல் சிஸ்டம், ஹெல்த் சிஸ்டம், அதுக்கப்புறம் நல்ல வருமானத்தை ஏற்றி தர சோலார் எனர்ஜி மேல ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்ம பெரும்பாலான பணம் எதுல வெளியாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் இறக்குமதி ஆகிறதுல தான் பெரிய பணம் இழப்பீடு பண்றோம். இதனால என்ன பண்றாங்க, ஹைட்ரஜன்ல ஒரு ட்ரெயினை உருவாக்குறது, சோலார்ல ஒரு ட்ரெயின், எல்பிஜியை மாத்தி சிஎன்ஜில ஓடுறது மூலயமா ஒரு சாலைகளை உருவாக்குறது. ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம யாரையும் எதிர்பார்த்து இல்லாம தற்சார்பா இருக்கிறது. அப்புறம் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இந்த அதாவது நீர்மூழ்கி கப்பலா இருக்கட்டும், ஸ்டீல் ராக்கெட்டா இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு விஷயத்திலுமே இப்ப சேட்டலைட்டு, இப்ப வான்வெளிக்கு போற விண்வெளி எல்லாத்துலயுமே நம்ம தன்னிறைவை ஏற்படுத்துறதுக்கு செமிகண்டக்டர் நம்ம என்னென்ன ரிசோர்ஸ் என்னென்ன இருக்கு நம்மள்ட்ட, அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு விக்ஷித் பாரத் அடைய முடியும், தன்னிறைவாக இருந்தாதான் நம்ம டெவலப்டு நேஷனா ஆக முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இப்ப இதுக்கு மாத்திட்டாங்க விக்ஷித் பாரத். ஓகேவா, விக்ஷித் பாரத்னு மாத்திட்டாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாதம் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2005ல தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை இப்ப பேர் மாத்திட்டாங்க. 2025ல விபிஜி ராம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார். சோ இதே எழுதுறேன், விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன். அந்த லாஸ்ட்ல உள்ள ஜி கிராமின்னு பேரு. ஓகேவா, இது இந்த 2025ல இந்த பில்லு பாஸ் ஆயிட்டு பேரை மாத்திட்டாங்க. ஓகே, இது இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிறது 125 நாளா மாத்திட்டு 240 ரூபா
ஒரு நாளைக்கு வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம். ஓகேவா? இது மூலமா எக்கனாமிக்கல் இன்க்ளூஷன் பண்ணி அவங்களுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி 125 நாளுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இதோட மெயின் நோக்கமே. இது ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களுக்கு இது பொருந்தும். ஓகேவா? இந்த திட்டம் கிராமப்புற குடும்பங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த MNREGA திட்டத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட திட்டம் வந்திருக்கு இதே பேர்ல. எப்பயில இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்கீம்ஸா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணு தெரியணும். ஃபர்ஸ்ட் ரூரல் மேன் பவர் ப்ரோக்ராம் தான் இது நடந்திருக்கு. எப்போ? ரூரல் மேன் பவர் ப்ரோக்ராம். ரூரல் மேன் பவர் ப்ரோக்ராமா? மேன் பவர் ப்ரோக்ராம் எப்போ? 1960. அதுக்கப்புறம் ரெண்டாவதுல இது என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஷ் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். 1971ல கிராஷ் ஸ்கீம் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். அப்புறம் மூணாவதா இது என்ன மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 1980ல இருந்து 90 வரைக்கும் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமா. நேஷனல் 1980ல இருந்து அப்ப யாரோட ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சியில நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? NREPன்னு வச்சுக்கோங்க, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். அப்புறம் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். ஓகேவா? லேண்ட்லெஸ் ரூரல் லேண்ட்லெஸ். ஓகேவா? லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம தான் மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராமா மாத்தினாங்க. அதுக்கப்புறம் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1993ல இந்த ஸ்கீம் வந்து ஜவஹர் ரோஜனாவா மாத்தினுச்சாங்க. ஜவஹர் ரோஜ்கர் அப்படிங்கிற ஒரு யோஜனாவா மாத்தினாங்க. அதுக்கப்புறம் சம்பூர்ண கிராம ரோஜ்கர். இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999ல சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா. ஓகேவா? சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 1999ல பிஜேபி ஆட்சியில மாத்தினாங்க சம்பூர்ணான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்பி காங்கிரஸ் வந்த போதுதான் இந்த MNREGA ஆக்ட் 2005 மாறுனுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை 2010ல அதை மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்னு மாத்துறாங்க. இப்போ இதுக்கு பேர் என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா, விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் 2025. விக்ஷித் பாரத்னா 2047 வரைக்கும். அந்த ஆண்டுக்குள்ள இந்தியாவை தன்னிறைவா, அதாவது US மாதிரி. ஓகேவா? ஸோ என்னன்னா, சைனா நம்மளோட எக்கனாமிக்ல ரொம்ப இதா இருக்காங்க. US மாதிரி எல்லாத்துலயுமே நம்ம முன்னேறணும், டெவலப்டா இருக்கணும், இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம சர்வீஸ் செக்டர் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே இதுல விவசாயத்தை முன்னேற்றுவாங்க, ஹெல்த்தை முன்னேற்றுவாங்க, எஜுகேஷனை முன்னேற்றுவாங்க, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் வந்து வானவில், அதாவது வானிலை அந்த இதுல மாத்துறது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளவுதான். இதுல யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படின்னா, பெண்கள் இதுல வந்து என்னன்னா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். ஸோ இந்த வேலைக்கு அது அவ்வளவுதான். 18 வயசை பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஸோ எல்லாருக்குமே இது உண்டு. வீட்டில் ஒரு ஆளுக்குன்னு சொல்ல, வீட்டில் 2-3 பேர் கூட இது குடும்ப அட்டைகள் கொடுப்பாங்க. ஸோ அந்த அட்டைகள் மூலயமா எந்த ஒரு சாதி ஏற்றத்தாழ்வு பார்க்காம அனைவருக்குமே இதுல வேலைகள் உண்டு. ஓகே, அடுத்த யோஜனா போயிடுவோம். அக்டோபர் 2, 2009 இது டேட்லாம் முக்கியம் பார்த்துக்குங்க. ஏப்ரல் 1, 2006 அன்று இந்த திட்டம் அனைத்து கிராமப்புற மாவட்டங்களுக்கும் தொடங்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 2, 2009 மகாத்மா காந்தி. அக்டோபர் 2 மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் 2009ல மாத்திருக்கிறாங்க. இந்த திட்டம் இப்போதைக்கு பூஜ்ய பாபு கிராம வேலைவாய்ப்பு திட்டம் என மறுபெயர்க்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் இந்த திட்டத்துக்கு பூஜ்ய பாபு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், அதுக்கப்புறம் தான் இதை விக்ஷித் பாரத்னு மாத்திருக்காங்க. ஓகேவா? இப்போது விக்ஷித் பாரத் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா திட்டத்துக்காக உத்தரவாதம் என மறுபெயரு மாற்றப்பட்டிருக்கு. ஓகேவா? விக்ஷித் பாரத் மீனிங் என்ன? வளர்ந்த இந்தியா. அதுக்கப்புறம் பிரதம மந்திரி ஜன்தன் திட்டம். ஜன்தன் திட்டம் அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2014ல அதாவது மோடி அவர்கள் இதுக்கு வந்த பிறகு எல்லாத்துக்குமே வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், பினான்சியலி இன்க்ளூஷன் வேணும், அதுல மீடியேட்டரை குறைக்கணும். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் இருந்தாதான் எல்லாருக்குமே வந்து டைரக்டா மீடியேட்டர் இல்லாம கவர்மெண்ட் டைரக்டா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போடுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஜன்தன் யோஜனா. தொடங்கப்பட்ட தேதி ஆகஸ்ட் 28, 2017. ஸோ இதை புரிஞ்சுக்குங்க. இது ஒரு தேசிய நிதி உள்ளடக்க திட்டமாகும். பினான்சியலி இன்க்ளூஷன், அனைவருக்கும் பேங்கை வந்து அக்சஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே ஏடிஎம் கார்டு இருக்கணும். ஆனா இப்ப அது என்ன பண்றாங்க, யாரும் வந்து ஏடிஎம் கார்டை இது பண்ணி பணம் எடுக்க தெரியல.
இ சேவை மையத்துல ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 1000 ரூபாய் பணம் எடுக்கணும்னா இப்பயும் வந்து 10 ரூபா 20 ரூபா கமிஷன் கொடுத்து பணம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆள் வந்து 100 ரூபா பணம் எடுக்கிறதுக்கு 10 ரூபா கொடுத்தா சோ ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் போய் எடுக்கிறாங்கன்னா எதுக்கு அந்த பணத்தை போய் அங்க கொடுக்கணும்? 10 ரூபா இருந்தாலும் நமக்கு யூஸ் தானே. சோ நீங்களா தான் அதை மேம்படுத்திக்கணும். சோ இந்த திட்டம் அடிப்படை சேமிப்பு வங்கி கணக்கு கிடைப்பதும் தேவை அடிப்படையான கடன் பணம் மற்றும் அனுப்பும் வசதி காப்பீடு மற்றும் ஓய்வூதியம் போன்ற பல்வேறு நிதி சேவைகளை வழங்குறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த பிரதம மந்திரி ஜன்தன் திட்டம், ஜன்தன் யோஜனா. ஓகேவா? இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா நிதி அமைச்சகத்தின் கீழே வருது. அக்டோபர் 28, 2014 தொடங்கியிருக்காங்க. சோ இதையும் புரிஞ்சுக்குங்க. தகுதி என்ன? இவர் ஒரு இந்திய பிரஜையா இருக்கணும், இந்தியராக இருக்க வேண்டும், 18 முழு வயசு 55 வயதுக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் 10 வயதுக்கு மேற்பட்ட சிறார்களுக்கு விண்ணப்பித்தால் அவர்களின் சட்டப்பூர்வ பாதுகாவலை அதாவது கார்டியன் மூலயமா பண்ணலாம். ஸோ ரூபே டெபிட் கார்டு வழங்கப்படும், டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு. ஸோ குறைந்தபட்ச இருப்பு இல்லாமல் பூஜ்ய இருப்பு கணக்கு. ஸோ ஜன்தன் திட்டத்துல வந்தா பூஜ்ய இருப்பு கணக்குல இருக்கும். ஓகே, இது புரிஞ்சுக்கங்க. வேற ஒன்றும் இதுல தேதி இல்லை. அதுக்கப்புறம் பிரதம மந்திரி உஜவாலா திட்டம். இது என்ன அப்படின்னா இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? இது வந்து பிரதம மந்திரி உஜவாலா திட்டம். ஓகேவா? இது மே 1, 2016. இது ஒரு இன்சூரன்ஸ் திட்டம். ஓகேவா? தொடங்கப்பட்ட இடம் பல்லியா, உத்தரப்பிரதேச தொடங்கப்பட்டிருக்கு. இது என்னன்னா எல்பிஜி திட்டம். பிரதம மந்திரி இந்த இதுல வந்து இன்சூரன்ஸ் திட்டம் இல்ல, இது பிரதம மந்திரி உஜவாலா திட்டம்ங்கிறது எது அப்படின்னா ஏழை குடும்பங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர். ஓகேவா? எல்பிஜி இணைப்புகளை வழங்கணும், மானியத்துல வழங்கணும். ஸோ மாதம் அவங்களுக்கு பணம் போயிடும். ஸோ பாதி பணம் போயிடும். ஓகேவா? ஸோ அதனாலதான் அதாவது வருஷத்துக்கு எத்தனை சிலிண்டர், 6 சிலிண்டர் 12 சிலிண்டர் தெரியல, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு இப்ப என்னன்னு பாத்துருவோம். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இந்த திட்டத்தின் கீழே வருது. விறகு, நிலக்கரி, மாட்டுச்சாணம் போன்ற இது மூலமா உடம்பு வந்து குறையறதுனால எல்பிஜி போன்ற சுத்தமான சமையல் எரிபொருளை உருவாக்கணும். இதனால வந்து வலிமை மண்டலமும் பாதிக்கப்படுது, பெண்களும் பாதிக்கப்படுறாங்க உடல் ரீதியாக, மன ரீதியாக. சோ அதனாலதான் இந்த எல்பிஜி கொடுக்கும், அதாவது பிரதம மந்திரி உஜவாலா திட்டம் இதை தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து சமையல் எரிபொருள் பயன்பாட்டு கிராமப்புற பெண்களின் ஆரோக்கியத்திலும் சுற்றுச்சூழலும் தீங்கு விளைவிக்காத வண்ணம் இந்த திட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. மே 1 உஜவாலா தினமாக அனுசரிக்கப்படுது. மே 1 உழைப்பாளர்கள் தினம் மட்டும் கிடையாது, அஜித் பிறந்தநாள் மட்டும் கிடையாது, உஜவாலா தினம். சோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா. இது என்ன அப்படின்னா பயிர் காப்பீட்டு திட்டம். ஓகேவா? இது வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம். இப்போ பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா பிப்ரவரி 18, 2016 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் எதுக்காக அப்படின்னா இப்போ டெல்டா ஏரியா போன்ற பகுதிகளில், தமிழ்நாட்டுல, ஒடிசால போன்ற இயற்கை பேரிடர்கள்னால அவங்க செய்யப்படுற பயிர்கள் வீணாக போகுது. அதனால அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, கடனாளி ஆகுறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கறதான் மெயின் திங்கு. ஸோ இது வருஷம் இது நடக்குது. ஓகேவா? காப்பீட்டுங்கிறது பிரதம மந்திரி இந்த காப்பீட்டு திட்டம்ங்கிறது உயிருக்கு அந்த டேர்ம் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இது மட்டும் இல்லாம வாகனம் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாம பயிர் காப்பீட்டு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா. எதனால அப்படின்னா அன்சர்டனிட்டி ஆஃப் இன் த வேர்ல்டு. ஸோ எப்ப வந்து புயல் அடிக்குது, எப்ப வந்து வறட்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஸோ நம்ம விவசாயிகள் என்ன பண்றாங்க, வெதரை இது பண்ணாம அவங்க பாட்டுக்கு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது அவங்க கடன் வாங்கி தான் பண்றாங்க, கஷ்டத்துல தான் பண்றாங்க. விவசாயிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களை காப்பாற்றணுங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோட நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்து ஸோ மழை, வறட்சி, பஞ்சம் போன்ற காலங்கள்ல அவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் மூலயமா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் பணம் போறதுதான். இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஓரியன்டா ஆரம்பிச்சது தான். ஸோ இப்போ ஜன்தன் யோஜனா எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது, ஸோ ஃபாசல் பீமா யோஜனா எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா இந்த பணம் டைரக்டா வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து விழுந்துரும். ஓகேவா? அந்த பணத்தை நீங்களே எடுத்து செலவு பண்ணிக்கலாம். ஸோ இது மாரி தான் பிப்ரவரி 18, 2016 ஆரம்பிச்சிருக்காங்க. வேளாண் கூட்டுறவு மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகத்தின் கீழே வருது. ஸோ இப்ப இது வேளாண்மை கூட்டுறவு விவசாயிகள் நலத்துறை அமைச்சரா இப்ப யார் இருக்கா சென்ட்ரல் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் இருக்கிறாங்க. ஓகே, அதையும் பாத்துங்க. பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அனைத்து இந்திய விவசாயிகளுக்கும் செலவு குறைந்த கட்டணத்தில் பயிர் காப்பீட்டை வழங்குறது தான். இது டைரக்டா காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் ஈடுபட்டு நம்மளோட இதை கொடுப்பாங்க. காப்பீட்டு நிறுவனங்கள் 50 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகளை 50க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இதுல வந்து ஈடுபடுத்திருக்கிறாங்க. இதை பார்த்து நோட் பண்ணிக்கங்க. 100% உரிமை தொகை தீர்வை இதை கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுல நீங்க பிரீமியம்லாம் ஓரளவுக்கு கட்டினா போதும். ஸோ கரீப் பயிர்களுக்கு 2%,
ராவி பயிர்கள் 1.5%, வணிகம் மற்றும் தோட்டக்கால பயிர்களுக்கு 5% கொடுப்பாங்க. அப்புறம் ஷியாம பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டம். ரூர்பன் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வில்லேஜ் இருக்கும், அதை ரூரலாவும் மாத்தணும். வில்லேஜா இருக்கணும், அதுல எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ வாங்க வேண்டிய அனைத்து பொருட்களுக்குமே சிட்டி போன்ற அர்பன் போன்ற பொருட்கள் எல்லாமே வந்து வில்லேஜ்லயே கிடைச்சா அதுதான் ரூர்பன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம ஏற்படுத்தி தர்றதுதான் இந்த திட்டத்தோட மெயின் நோக்கமே. ஷியாம பிரசாத் முகர்ஜி தொடங்கப்பட்ட தேதி February 21, 2016. ஸோ தொடங்கப்பட்ட இடம் சத்தீஸ்கர்ல. ஸோ தேவையான பொருளாதார சமூக மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்கும் புறநகர் அல்லது நகர்ப்புற பண்புகளை கொண்ட கிராமப்புறம். ஸோ நகர்ப்புற தன்மைகளை கொண்ட ஹோட்டல் இருக்கும், பேங்க் இருக்கும், ஸோ வந்து ஜவுளி கடை இருக்கும், அதுக்கப்புறம் ஜுவல்லரி கடை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சேவை மையம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அனைத்து விதமான ரேஷன்ஸ் கடை இருக்கும். ஸோ என்னென்னலாம் வாங்கணுமோ அவங்க அர்பனை நோக்கி போகாம ரூரல்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி, ஓகேவா, அனைத்து விதமான சேவைகளும் ரூரல்லே கிடைக்கிற மாதிரி பண்றதா இந்த அர்பன் மிஷன். ஸோ கிராமப்புறங்களில் நகர்ப்புற வசதிகளை மற்றும் சேவைகளை வழங்கும் திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ இதுல உள்ளூர் பொருளாதார வளர்ச்சி தூண்டுறது, அப்புறம் வந்து இதுல என்னன்னா நிறைய வணிகங்களும் மேற்கொள்றது தான் இதுல மெயின் திட்டமே. நகர்ப்புற இயல்புடையதாக கருதப்படும் வசதிகளுடன் சமரசம் செய்யாமல் சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையில் கவனம் செலுத்தி கிராமப்புற சமூக வாழ்க்கையின் சாரத்தை பாதுகாக்கிறதா இந்த மெயின் இந்த அதாவது என்னன்னா ஷியாம பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். அப்புறம் சன்சாத் ஆதார்ஷ் கிராம திட்டம், சன்சாட் அப்படின்னு வந்துட்டாலே இது என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் சன்சாட் அப்படின்னா நீங்க பார்த்திருப்பீங்க, டெண்டுல்கர் ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அவர் எம்பியா இருந்து தத்தெடுத்தாரு, அவர் ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்து தத்தெடுக்கல. ஒவ்வொரு எம்பியும் எம்எல்ஏவும் ஒரு கிராமங்களை தத்தெடுத்து சன்சாட் அந்த ஒரு கிராமத்துக்கு நீர்நிலைகளை மேம்படுத்துறது, சாலைகளை மேம்படுத்துறது, அப்புறம் வந்து போக்குவரத்து நிழற்குடையை மேம்படுத்துறது, ஸோ அங்க பள்ளிகளை வந்து சீரமைக்கிறது, ஸோ அங்க இருக்கிற அதாவது கடைகளுக்கு வந்து சீரமைச்சு கொடுக்கறது, எல்லாமே அனைத்து விதமான டெவலப்மெண்ட் ஆஃப் கிராமம், ஒரு கிராமத்தை டெவலப் பண்றதுதான் இந்த சன்சாட் ஆதர்ஷ் கிராம யோஜனா. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா October 11, 2014 சிறந்த இந்திய கிராமம் பற்றிய மகாத்மா காந்தியோட ஒரு தொலைநோக்கு பார்வையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு கிராம பஞ்சாயத்தை தத்தெடுத்து உள்கட்டமைப்புக்கு இணையாக சமூக வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் ஆக்கணும், ஸ்கூலு இதெல்லாம் கொண்டு வர்றதுதான் சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தணும். இதுதான் ஆதர்ஷ் கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளூர் மேம்பாட்டு மற்றும் நிர்வாகத்தின் பள்ளிகளாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிராம பஞ்சாயத்தை வந்து டெவலப் பண்றதுதான். இது ஒவ்வொரு எம்பியும் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்க. மொத்தம் எத்தனை எம்பி இருக்குன்னு பாருங்க. ஸோ அது மூலியமா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ராஷ்டிரிய கிராம ஸ்வராஜ் அபியான். ராஷ்டிரிய கிராம ஸ்வராஜ் அபியான் அப்படின்னா என்னன்னா, கிராமப்புறங்கள பஞ்சாயத்து ராஜ், ஓகேவா, அமைப்பை மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டதுதான். இது ராஷ்டிரிய கிராம ஸ்வராஜ் April 24, 2018 ஆரம்பிக்கப்பது மத்திய பிரதேசத்துல. ஸோ இது ஏன்னா புதுசா இருக்கலாம், இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உள்ளூர் நிர்வாகத்திற்கான நிறுவனங்கள் திறன்களை வலுப்படுத்துவதையும் உள்ளூர் மேம்பாட்டு தேவைகளுக்காக அதிக பதிலக்கூடிய இந்த சேவை போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸோ டிஜிட்டலைஸ்டு ஆக்கணும், ஒவ்வொரு பஞ்சாயத்தையும் டிஜிட்டலைஸ்டு ஆக்கணும், கம்ப்யூட்டரைஸ்டு ஆக்கணுங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த திட்டம். ஓகேவா, நிலையான வளர்ச்சி இலக்குகளை இதை கொண்டு போனோம். இந்த திட்டம் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தேசிய பஞ்சாயத்து தினத்தன்று தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, October 11. ஸோ இது 2018, 19, 2021 மாநில மற்றும் மத்திய பங்குகளுடன் 4 ஆண்டுகளுக்கு ஒரு மைய நிதியுதவியுடன் இந்த இது நடக்கும், 60-40 இலக்குகளோட. ஸோ இதை பாத்துங்க, இது என்ன இந்த திட்டத்தோட பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஷ்டிரிய கிராம ஸ்வராஜ் அபியான் April 24, 2018, பஞ்சாயத்து ராஜ் டே April 24. ஸோ இது நோட் பண்ணிக்கங்க. லாஸ்ட் சம்கர சிக்ஷா அபியான், இது வந்து ஒவ்வொரு அனைத்து பள்ளிகளுமே தரமான கல்வியை கொடுக்கணும். ஸோ சம்ஹர சிக்ஷா அபியான்னா இப்ப சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா ICS சிலபஸ் இருக்கும், சமச்சீர் பள்ளி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த ICS, IB, அதுக்கப்புறம் வந்து இந்த NCERT சிலபஸ். ஸோ இது மாதிரி சமச்சீர் புத்தகம் இருக்கு இல்லையா, அனைத்து விதமான ஒரே தரத்திலான ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படியும், இந்திய மக்கள் அனைவரும் ஒரே தரத்தான கல்வியை பெறணும் அப்படிங்கிற மெயின் நோக்கம் தான் இது.
ஸோ இதுக்கு பேர் என்ன, சம்கர சிக்ஷா அபியான். தொடங்கப்பட்ட ஆண்டு 2018. பள்ளி கல்வியோட அனைத்து மாவட்டங்களிலும் உள்ளடக்கிய மற்றும் சமமான தரமான கல்வியை கொடுக்கறதுதான் இந்த மெயின் நோக்கமே. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்குங்க. தொடங்கப்பட்ட ஆண்டு சொல்லியாச்சு. இந்த திட்டம் 2018-19 ஆண்டு முதல் பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையால் தொடங்கப்பட்டது. ஓகேவா? இது எந்த கீழே என்னென்னலாம் வரும், ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 21A இருக்கு இல்லையா? ஸோ அனைவருக்கும் கட்டாய கல்வி அந்த கீழே தான் வரும். இந்த திட்டம் சர்வ சிக்ஷா அபியான், சர்வ சிக்ஷா அபியான், அப்புறம் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அப்புறம் ஆசிரியர் கல்வி, இது அனைத்தும் உள்ளடக்கி ஒரு கல்வியை நல்ல ஒரு மேம்பட்டு கொண்டு போறதான். இது அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வியை தரமான சமமான மற்றும் உள்ளடக்கிய வகுப்பறை சூழல் கொடுக்கறதுதான் இந்த திட்டத்தோட மெயின் நோக்கமே. ஓகேவா? இது 2020 இந்த திட்டம் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டம் 1/4/2001 முதல் 31/3/2006 வரை 5 ஆண்டுகளுக்கு தொடர்புக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பள்ளி கல்வித்துறையின் கீழ் இது வருது. ஸோ இதை பார்த்துக்குங்க. இது என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தோட பேர் என்ன, சம்கர சிக்ஷா அபியான், சம்கர சிக்ஷா அபியான். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த 10 ஸ்கீம்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். அடுத்த வாரம் தமிழ்நாடோட ஒரு 10 ஸ்கீம் இல்லைன்னா ஒரு 5 ஸ்கீமோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே வந்து பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்க கமெண்ட்ல, நான் உங்களுக்கு பிடிஎஃப் அட்டாச் பண்ணி விடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஸ்கீம்ல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.